சோலோ லெவலிங் ராக்னரோட நெக்ஸ்ட் எபிசோட்ல இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 8 எபிசோட் இருக்கு. யாரும் பார்க்கணும்னா மறக்காம செக் பண்ணுங்க. நீங்க சோலோ லெவலிங் பார்க்கணும், டீமன் ஸ்லேயர் பார்க்கணும், பிளாக் க்ளோவர் பார்க்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா எல்லாமே நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்குது. வெல்கம் டு ஜிஷ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சோலோ லெவலிங் ராக்னராக் சீசன் 1 எபிசோட் 9ல இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த போட்டு இவங்க அடிச்சுட்டு உள்ளார போயிட்டே இருப்பானுங்க. பட் அந்த இடத்துல வந்து எல்லாமே லிசர்டா இருக்கும். என்னடா இது லிசர்டா வந்திருக்கு? நான் ஏதோ டீமன் ஏதாச்சும் வரும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா கடைசியில் 2ஆம் பாக்ஸ் டீமன் சம்மந்தப்பட்ட இதுதான் கொடுத்துச்சு. ரைட்டு பார்ப்போம். என்ன இருந்தாலும் குரூப்பாக எப்படி சண்டை போகிறாங்க அப்படிங்கிறத இப்போ தான் பார்க்குறேன். அதையாச்சும் பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். இந்த காப்ளின் வச்சு நம்ம வேலையை முடிச்சுக்கலாம். இப்போ என்னால் 7 பேர்த்த வச்சுக்க முடியும். இவங்க வேற இருக்காங்களா? டேய் வேலை முடிஞ்சிச்சு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. என்னதான் நம்ம சண்டை போடணும்னு நினச்சா கூட பின்னாடி 2 பேர் தான் வந்திருக்கானுங்க. அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இது டேய் இதெல்லாம் முன்னாடி சமனா? இங்க பாரு, நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்கிறேன், என்னோட டீம்ல இருந்து சேர்ந்துக்கோ. உனக்கு இருக்கிறதுல கலெக்டர் டீமோட ஹையஸ்ட் பேட நான் கொடுக்குறேன். எல்லாத்தையும் நான் பண்ணி தரேன், வந்து சரியா? கேப்டன் இப்ப அது முக்கியம் கிடையாது, இங்க வாங்க. நாங்க ஒரு செத்து போன மனுஷனை கண்டுபிடிச்சிருக்கோம். எது செத்து போன மனுஷனா? ஆமா, இவனை பாக்குறப்ப சிவிலியன் மட்டும் தான் ஃபீல் ஆகுது. ஆனா இங்க எங்கேயும் தீ பிடிக்கலையா? அப்புறம் எப்படி? ஒருவேளை இது மிஸ்டர் பர்னா இருக்கணும், அவனாதான் இருக்கணும். எது அந்த ப்ளூ கலர் நெருப்பு எஞ்சிக்கிட்டு வருவாங்களே அவங்களா? நாங்கள் கொரிய யூனிவர்சிட்டியில் அந்த சண்டை நடந்துச்சுல, அப்போ நாங்கள் அங்கே தான் இருந்தோம். அதனால அதை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவனாக தான் இருக்கணும். இந்த பகுதி உள்ளார சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருப்பானுங்க. அதை 3 பேர் ரசித்து பார்த்துட்டு இருப்பானுங்க. டேய் ஃபயர் பவர் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. அந்த நெருப்பு கட்டையெல்லாம் தராங்களே அவங்களாம் என்னடா நானுங்க? அந்த ப்ராப்ளம் இன்னுமா போயிட்டுருக்கு? ஆமாப்பா, அந்த சப்ளையர் கூட ஏதோ ஒரு பிரச்சனையாமா. நம்ம என்ன புது சப்ளையர் கேட்டு பார்ப்போமா? என்ன இருந்தாலும் நம்ம சீக்கிரம் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா மற்ற ஃபேக்ட்ரி கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஃபேக்ட்ரி அப்படிங்கிறத அடி வாங்க ஆரம்பிச்சிடும். நான் அதை சென்ஸ் பண்ணுறேன். கேப்டன் இங்கே ஒருத்தன் இதோ இங்கே ஒருத்தன்ற மட்டும் எக்கச்சக்கமான பேர் இருப்பானுங்க. இங்கே பாருங்க, எனக்கு என்னமோ அசோசியேஷனை கான்டாக்ட் பண்ணுறது நல்லதுன்னு தோணுது. இங்கே செத்து போனவனுங்க அன்டர் கூட கிடையாது, நார்மல் மக்கள் தானே. அடி இருக்கிறப்ப நம்ம ஏன் கவலைப்படணும்? அதெல்லாம் பார்த்துக்கலாம், வாங்கடா போகலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ளார போக ஆரம்பிச்சிருவானுங்க. ஹண்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க போல இருக்கு. வேலையை முடிக்கிறியா? எனக்கு புரிஞ்சு போச்சு. அவங்கள உயிரோட கொண்டு வரணும் அவ்வளோதானே அப்படின்னு தரன்னு இழுத்துட்டு போவான். இவங்க உள்ளார எக்கச்சக்கமான லிசர்டை கொண்டு குவிப்பானுங்க. என்னது இந்த மாதிரி சமயத்தில் உள்ளார போகிறாங்களா? பைத்தியமாவனுங்க. டேய் சீனியரு, உன்னோட பவர் ஓடுறதானே? நான் சொன்ன உடனே இங்கேருந்து ஓடி போயிரு. ஏன்னா இங்கே பெரிய அசம்பாதிதம் நடக்க போகுது. நல்ல வேலை இதை எடுத்துகிட்டு வந்தேன். இன்னைக்கு தான் தரமான கலெக்டிங் டீம் அமைஞ்சிருக்கு. அப்படி இருக்கிறப்ப இதை யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கேன், தரமா இருக்கும். நீ வேணாச்சும் இந்த ஸ்டார்டஸை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ஸ்டார்டஸ்டா? அந்த மேஜிக்கல் என்ன ஆன்சரா? இப்போ கூட ரீசெண்டா ஹண்டர்ஸ் மத்தியில பரபரப்பா பேசிட்டு இருக்கானுங்க. ஆனா இது வாங்குறதே ரொம்ப கஷ்டமாச்சு. உங்க கையில எப்படி? ஆமா உண்மைதான். ஆனா இதை எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட பவர் அப்படிங்கிறது ஒரு லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயத்துல ஒரு வாரம் மட்டும் தான் இந்த பவருமே இருக்கும். ஏதோ ஆபத்து வந்துகிட்டு இருக்கு. இந்த பகுட்டு திடீர்னு பின்னாடி வந்து ஓப்ஸ் உன்னை உயிரோட படிக்கணுமே மாட்டான்னு ஒரு அடிக்கு வாய் வைத்தாலும் ரத்தமா ஊத்தும். கத்துற கதற அப்படியே இங்க அங்க எதிரொலிக்கும். கவலைப்படாதீங்கடா, இது WH ஸ்வாடு. அப்படி இருக்கிறப்ப இதை வச்சு உங்களை கொல்லலாம் முடியாது. என்னது டீமனா? எல்லாம் அலர்ட் ஆகுங்க. 1 2 3 4 மொத்தம் 10 பேரா? ரைட்டு. அப்பனா இந்த வாரம் உங்களை வச்சு ஓட்டிடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு ஸ்டார்டஸ் எடுப்பான் பாருங்க. டீமன்ஸ் கூட ஸ்டார்டஸ் தின்னுமா? எப்படி இது எப்படி? கரெக்டா சொன்னீங்க. ஆனா உங்க ஜோலி முடிஞ்சிச்சு. ஒரே போட்டு அடுத்த செகண்ட் அவங்க அடிச்சு நவுத்திரும். இதனால இதே பார்க்க முடியல, யாராச்சும் நீ காப்பாத்துங்க அப்படின்னு எல்லாம் சாவ தர இழுத்துட்டு போயிட்டு இருப்பான். குவெஸ்ட் ட்ரிகர் ஆயிருக்கு. அங்க தூக்கிட்டு போனவங்கள காப்பாத்துங்க, அந்த டீமனை டிஃபீட் பண்ணுங்க அப்படிங்கிற மட்டும் இவனுக்கு புது கொஸ்ட் வேற ஸ்டார்ட் ஆயிரும். இதை சொல்றத வச்சு பார்த்தா எத்தனை பேரா காப்பாத்துறனோ அவ்வளோ ரிவார்டு எனக்கு கிடைக்கும். நல்ல விஷயம்தான். டே சீனியரு, நீ என்ட்ரன்ஸுக்கு போயிரு, நான் உள்ளார இவங்களை காப்பாத்துறேன். என்னது இவன் போறானா? ரைட்டு, இங்க இருந்தானா இடைஞ்சலாதான் இருப்பேன். கவலைப்படாத சுகோ, நான் வெளில போனேன்னு அசோசியேஷனை கான்டாக்ட் பண்றேன். கிரே சீக்கிரமா வேலையை முடிப்போமா? ஏன்னா நான் இப்போ அர்ஜென்ட்ல இருக்கேன். ஜம்ப் அடிச்சு வேகமா உள்ளார போவான். போற வழியெல்லாம் ரத்தம் சதை ஆர்கனுன்னு சொல்லி அங்கங்க தனித்தனியா கிடைக்கும். 10வது வரைக்கும் ஹண்டர்ஸ் வேற இருப்பானுங்க. கறிக்கட்டியை கொண்டு வந்துட்டேன். நல்ல நேரத்துக்கு வந்த கேட்டுமே வரப்போகுது. நம்ம கேட்ட டீமனோட சமனு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ சீக்கிரம் வருதோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது.
இப்போ நான் எடுத்துட்டு வந்திருக்கல இந்த கறிக்கட்டெல்லாம் ரொம்ப உதவ போகுது. இந்த ஸ்டார் டஸ்ட் அப்படிங்கிறது டீமனோட சீக்ரெட் ஆர்ட்ஸ்ல ஒன்று, பிளட் ரேஜ் பாய்சன். இதை வச்சு தான் இந்த அவேக்கனிங் போர்ஷன் எடுக்க முடியும். இந்த பாய்சன் எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய தலைவலி பிடிச்ச வேலை. ஏன்னா இதோட சைடு எஃபெக்டா என்ன பண்ணோம்னா அந்த எடுக்கிறாங்கள அவங்களோட லைஃப் ஃபோர்ஸை ஒட்டுமொத்தமாக உறிஞ்சி எடுத்துருமா. அதனால ஸ்டார்டஸ்ட் கிரியேட் பண்றதுன்றது ரொம்ப மினிமமா தான் கிரியேட் பண்ண முடியும். ஆனா நம்மள்ட்ட இப்ப டீமன் பிளட்டால நனைச்சு எடுக்கப்பட்ட மேஜிக்கல் ஸ்டோன் இருக்குது. இது மூலயமா இந்த சைடு எஃபெக்டை கொஞ்சம் தடுத்து வைக்க முடியும். இந்த ரெசிபியை கொடுத்தான் பார்த்தியா அந்த தேவ தூதுவன், அவனுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா அவன் மட்டும் நம்மளை பார்க்கலன்னா இந்த மட்டும் ஒரு விஷயத்த பண்ணிருக்க முடியாது, இந்த உலகத்துக்குமே நம்ம வந்திருக்க முடியாது. பத்தாத குறைக்கு நம்மள மட்டும் லோ கிரேட்ல இருக்கக்கூடிய டெவில் எல்லாமே நல்லா சண்டை போறதுக்கும் பவர்ஃபுல்லா மாறத்துக்கும் அவன் ஒரு காரணமா இருந்தான். எவனோ ஒருத்தன் வந்துட்டு இருக்கான், எவனோ ஒருத்தனை விட்டுட்டியா? இல்லையே, எனக்கு என்னமோ இவன் புதுசா இருப்பான்னு தோணுது. மால்னு உடைப்பானா, கத்தி எடுத்துக்கிட்டு அறுத்துட்டு ஓடி வருவான். என்னது டீமன்ஸா? அதெல்லாம் ஒரு பக்கத்து இருக்கட்டும், இவங்க பின்னாடி இருக்கிறது என்ன மனுஷங்களா? கத்தி அப்படியே கழுத்துக்கு பாய அப்படியே ஒரு சாய்வு டாஷ் பண்ணிடுவான். வர வழியில பார்த்த செத்து போன பண்ணலாம் உங்களோட வேலை தானா? ஓ இங்கே ஒரு குத்து ஒதுக்கி பின்னாடி பறப்பான். டேய் அண்ணா, எனக்கு என்னமோ தப்பா படுது. அவன் ஸ்டார் டஸ்ட் எடுத்து சண்டை போடுறான், நம்ம விட்டோம்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். என்ன சொல்ற? கரெக்டா சொன்ன தம்பி. இவன் ஸ்டார் டஸ்ட 2 பேரும் எடுத்து கடிக்க அங்கேருந்து ஜம்ப் அடிச்சு ஜூகம் முன்னாடி பறந்து வருவானுங்களா. உடனே பேக் ஃபிளிப் அடிச்சு பின்னாடி வந்துட்டு இருப்பான். பின்னாடியே ஒருத்தன் லைட்டிங்க போட்டு ஜூகம் மேல ஏத்த ஒட்டுமொத்த லைட்டிங்குமே இவன் மேல பாஞ்சிரும். இவன் மேல ஆட சாடா காப்ளின் வந்து அவங்கள பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிடும். போடா அங்கிட்டு அப்படின்னு ஒரு சொல்லிட்டு விட, டேய் அத பாத்தியா, அது சாடமன்னரோட பவர் தானே. சாடமன்னாருக்கு என்னைக்கு நம்ம பூமியில கால் எடுத்து வச்சாரோ அன்னைக்கு ஒட்டுமொத்த டீமன் ரேஸுமே அழிஞ்சிருச்சு. ஆனா நம்ம கவலைப்பட தேவையே கிடையாது, இவன் சாடமன்னாரோட பவர்ல கொஞ்சம் கூட கிடையாது. அதனால இவனை வச்சு செய்யலாம் அப்படின்னு 3 பேர் ரெடி ஆவானுங்க. இவங்க புரூகியோட ரொம்ப வீக்கா தான் இருக்கானுங்க. ஆனா இவங்க ஒட்டு மொத்தமா ஒன்னா இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். ஏதாச்சும் பண்ணி ஆகணும். நான் தொடர்ந்து கால்வினை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது, அதுவுமே பெரிய ஆபத்து தான். ஏன்னா அவன் வேஸ்ட் மானவதா குடிச்சிட்டு இருப்பானுங்க. நான் மெமரியை ரெக்கவர் பண்ற அளவுக்கு எடுத்துக்கிட்டேன், மிச்சம் இருக்க கார்ஸை நீங்களே வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு விஷயம், இவங்க செத்ததுக்கு அப்புறம் டைம் போக போக இவங்களோட பவர் அப்படி வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால கூடிய சீக்கிரம் இவனை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும். நான் பார்த்த வரைக்குமே புரூகியோட ஃபைனல் மூமெண்ட் அப்படிங்கிறது ஒரு ட்ராஜடியா முடிஞ்சிச்சு. அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு சண்டை போட்டதுமே யாரோ ஒருத்தனால கண்ட்ரோல் பண்ண ஒரு இதுவாக தான் இருந்துச்சு. அதனால லாஸ்டா ஒரு தடவை அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான் இருக்கேன். இந்த தடவை அவன் சுதந்திரமா சண்டை போற மட்டும் ஒரு வாய்ப்பா இருக்கும். ஆனா இதுக்கெல்லாம் கிரே தான் மனசு வைக்கணும். அண்ட் கிரேவுமே ஓகே சொல்லிடும். அரைஸ், உன்னோட பாஸ்ட் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் இப்ப சண்டை போட உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். ஒருவேளை நீ சண்டை போற நிலைமையில இருந்துச்சுன்னா, என்னோட கால் உனக்கு கேட்டுச்சுன்னா திரும்ப வா. என்னது புரூகியா? இதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்ப இவன் தான் புரூகியா கொண்டவனா? முன்னாடி கிரே, இப்ப புரூகி, 3 பேரும் சேர்ந்து சம்பவம் தான். சின்னத்தல என்னைய மறந்துட்டீங்க. இந்த போட்டு 3 பேரும் பவரை போட்டு அந்த இடத்த திருப்பி பரட்டி ஒரு மார்க்கமா பண்ணிட்டு இருப்பானுங்க. ஆனா இவங்க சமன் பண்ண ஒரு கேட் இருக்குல்ல, அது இப்ப ரெட் கேட்டா மாறிடும். அங்கேருந்து தண்டோர இதுவுமா இடிச்சு சதற அங்கேருந்து ஒரு கால் வரும். எவன்டா அவன் என்னைய சமன் பண்ணது? ஒருவேளை என் லைஃபை தேடிட்டு இருக்க டீமன் நீங்க தானா? சாடா சோல்ஜரா? எப்படா இங்க? இந்த போட்டு மாத்தி குத்திப்பானுங்க. அங்கேருந்து அவன் கத்திய தட்டி விட்டு வயிற்றுல ஒரு எத்த விட்டு, இதோட உன் கதை முடிஞ்சிச்சுடா டக்குன்னு இன்னொருத்த பூந்துருவான். அங்கேருந்து இவன் தண்டரை போட இவன் பின்னாடி வந்துருவானா? இவங்க என்னடா ஒருத்தனை முடிக்க போனா இன்னொருத்த வந்து காப்பாத்திக்கிட்டே இருக்கான். இப்படியே போச்சுன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். அவன் ஒரிஜினலா இருந்தப்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தான். ஆனா இப்ப ஒருத்தனை சமாளிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். நான் ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். ஒரே நேரத்துல இவங்க 2 பேர்த்தையும் சமாளிச்சோன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். டக்குன்னு இவ உள்ளார பூந்துருவா. நான் உன்ட்ட ஒரே ஒரு தடவை தான் கேட்பேன், எங்க மிஸ்டர் சங்ஜின் யூ? என்னது ஒரு அடி வாங்கின ஃபீமேல் நைட்டா? அது அப்பா எதுக்கு தேடுறா? இங்க என்னடி பண்ற? பெரு, நீ இங்கதான் இருக்கியா? என்னடா சொல்லவே இல்லை. உன்னை பார்த்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் ஒரு போயிட்டு இருக்கட்டும். ஜின்வி எங்கடா போனாரு? அந்த 10வது குறிக்கு இந்த பையன் யாரா? சின்ன பையலா இருக்கான், எவன்டா இவன்? அது அந்த ஆஃபரிங் பண்ணது தானே. கரெக்டா சொல்லணும்னா அந்த டீமன் சம்மன் அதானே அது? ஆமா அதே தான். ஆனா இப்ப அவ எனிமி சைட்ல இருக்கா. ஒருவேளை அங்க கை கோத்தானா ரொம்ப பெரிய ப்ராப்ளமா மாறிடும். இவளோட கதைய இப்பயே முடிச்சிடலாம். நான் உன்னை இங்க பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா? இனிமேட்டு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன்டா.
இங்க பாரு நம்ம ரீயூனியனா அப்புறம் வச்சுக்கலாம். இந்த பின்னாடி இருக்காங்க பாத்தியா, அவங்க சொல்லி ஃபர்ஸ்ட் முடி, அதுக்கப்புறம் நம்ம பேசிப்போம். டீமனை ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளு, அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம். நமக்கு வேண்டியதெல்லாம் அவளோட ரத்தம் மட்டும்தான். அதை வச்சுதான் ஸ்டார்டர்ஸை கிரியேட் பண்ண போறோம். அதை மட்டும் நம்ம பார்த்துப்போம். இவளை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்குது, ஆனா எங்க என்னன்னு தெரியல. ரைட்டே, சரியா வருவாளா? சின்னதலை கவலையே படாதீங்க, அவளோட பவர் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கும். அவளோட பேர் தெரியாதுல உங்களுக்கு? அவதான் எசில். ஆக்சுவலா நம்ம சாடமனாருக்கு வந்து டீமன் கேஸ்ல கம்ப்ளீட் பண்றப்ப அங்க ஒரே ஒரு பெரிய வீடை மட்டும் விட்டு வச்சாரு. அதுதான் ராடிர் கிளான். அவங்களோட பிரின்சஸ் தான் யாருன்னா நம்ம எசில். அப்படி இருக்கிறப்ப நீங்க கவலையே பட தேவையில்ல. உங்க ஹியூமன் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா இவ ஒரு எஸ்ராங்கா இருப்பா. என்னது எஸ்ராங்கா? நம்பவே முடியல. த ஃபர்ஸ்ட் டைம் எஸ்ராங்கோட ஃபைட்டை பார்க்க போறேன். அங்க 2 கத்தியும் மோத டமால் வெடிக்கும். அப்படியே எசில் பரப்பா, அப்படியே சரிஞ்சு விழுந்துட்டு வருவாளா? அடியே என்னடி ஆச்சு? ஏன்டி இவ்வளவு வீக்கா இருக்க? நீ வந்தப்ப கூட ஏதோ ஓரளவுக்கு மானா இருந்துச்சு, இப்ப அது கூட இல்லடி. என்னடி ஆச்சு? பேரு, நடக்கக்கூடாது ஒண்ணு நடந்து போச்சு. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி டீமன் எல்லாமே நோபல் டீமனை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிச்சுங்க. எங்களுக்கு எதிராக ரெபல் பண்ண ஆரம்பிச்சிச்சுங்க. நாங்களும் இவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம், ஆனா எங்களால தன்னந்தனியாக அதை அடைக்கவே முடியல. எங்களோட ஒட்டுமொத்த நோபல் கிளானுமே அழிஞ்சிருச்சு. அதுல இருக்கக்கூடிய லாஸ்ட் சர்வைவர் பார்த்தோம்னா நான் மட்டும்தான். அண்ட் அங்கேருந்து தப்பிச்சு வரப்ப என்னோட பிளட் எடுத்துட்டாங்க. அது மூலியமா இப்ப என்கிட்ட பவரே கிடையாது. பிளட்டும் போச்சு, அவன் பவரும் போச்சுடா அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டு இருப்பா. சே, உன்னைய போய் பேசினா பாரு, நீலாம் வேஸ்ட்டு. டேய் கொஞ்சம் பார்த்து பண்ணுடா, உன்னோட மானாவை குடுறா. எதே பா, ஒன்டே அவன் அந்த மானாவை கொடுப்பான், உனக்கு கொடுக்குறதே வேஸ்ட்டு. எப்பா டேய், நல்லா வந்து மாட்டினீங்கடா. முன்னாடி பெரு, இப்ப இந்த பொண்ணு, 2 பேருக்குமே பவர் கிடையாதா? அண்ணே அதை கேட்டிங்களா? அந்த பொண்ணு டீமன் நோபலா, அவளோட ரத்தம் மட்டும் கிடைச்சிச்சு. அதை குடிச்சு நம்ம பவர்ஃபுல்லா மாறிடலாம். என்ன சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் அவளை போட்டு தள்ளுவோம். ஒருவேளை அவங்க தன்னந்தனியா மாட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஜோலியை டக்குன்னு முடிச்சு விட்டுருவேன். ஓ அப்படியா சின்னத்தல? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மானவத்துக்கு எசிலுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவான். அப்படின்னு சொல்லி கான்ல அப்படியே கத்திக்கிட்டே போக, இவளை பாக்குறப்ப எனக்கு கொஞ்சம் பாவமா தான் இருக்குது. பட் இதெல்லாம் சண்டைக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜம்ப் அடிச்சுட்டு போக, ப்ரூகி ஒருத்தனை சமாளிப்பா, எசில் ஒருத்தனை சமாளிப்பா. டக்குன்னு பார்த்தோம்னா இந்த லாஸ்ட் கடைக்குட்டி இருப்பான்ல, அவன் எசிலோட பின்னாடி வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவான். தம்பி எங்க போறீங்க அப்படின்னு அவன் கழுத்தை பிடிச்சி தரன்னு ஒரு சுத்தி பறக்க வடிப்பான் பாருங்க. அப்படி போய் முட்டுறப்ப வரட்டா அப்படின்னு ஒரு போட்ட போடுக்கு ஒருத்தங்காளி. அதே சமயம் உனக்கு ஒரு நோட்டீஸ் வரும், அதாவது ஒரு அலர்ட் வரும். என்னன்னா, இந்த வல்கன் ஆன் இருக்குல்ல, இந்த கான்லெட், இது டீமனோட சோலை வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. இவன் ஒரு டீமனை கொண்டதுனால 1% பவர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த போட்டு எசிலா மாட்டினடான்னு சொல்லி அடின்னு அடிச்சுட்டு இருப்பா. பட் என்னாச்சுன்னு தெரியல, இவளோட மானா ட்ரெயின் ஆயிரும். அப்படியே மயக்கம் போட்டு விழுவாளா. இப்ப மாட்டினா இவளோட ரத்தத்தை மட்டும் எடுத்துட்டானா என்ன அவசரம்? அவன் கழுத்தை பிடிச்சி ஒரு சுத்துறதுல கழுத்தை அப்படியே தனியா பறக்கும். இன்னொருத்த காலி. இந்த போட்டு ப்ரூகி அப்படியே 10,000 கிலோமீட்டர் பறந்து போவான். டம்முன்னு போய் முட்டை. நான் இப்ப மட்டும் இந்த பொண்ணோட பிளட் எடுக்கலன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். அப்படியே கையை தூக்கிட்டு போய் எசில் பக்கத்துல போயிட்டே இருப்பான். என்னடா நடக்க போகுதுன்னு பார்த்தா, எங்க தம்பி போறீங்கன்னு காலிலே ஒரு போட்ட போடுக்கு கதற. ப்ரூகி வேலையை முடிச்சுடு. அப்படியே வந்து ஒரு கடிச்ச கடிக்கு தலையை தின்றுவான். இந்த போட்டு இவளுக்கு அப்படியே முழி போருமா? எப்பா உயிரோட இருக்க போல இருக்கு. எதை கலாய்க்காதரா நீ வேற. ஆனா இப்ப அது மட்டும் கிடையாது, என்ன நம்பவே முடியல. ஜின்னுவை தவிர இன்னொரு பையன் ஷேடோவெல்லாம் யூஸ் பண்றானா? யாரா இவன்? இங்க பாருமா, நீ எனக்கு தெரிஞ்ச லாயலா இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவன் யாருன்றதே உன்னால கண்டுபிடிக்க முடியல. நல்லா யோசிச்சு பாரு. ஒரு தடவை அவனை நீ பார்த்துருக்க. இது ஒருவேளை இருக்குமோ? இருக்கும். இவர் தான். ஆமா, இது இவன் தான். அவனே தான், த யங் மொனார்க், நம்மளோட சின்ன தலை. அப்படியே இந்த சாப்டரை கட் பண்ணுவோம். ஆக்சுவலாக 3 சாப்டர் இந்த வீடியோலே போட்டேன். லவ் யூ ஸோ மச்.